இது ஒரு பிஒய்க்யூ. என்ன கேட்குறேன்னா, தென்னிந்தியாவில் சமூக மத இயக்கத்தில் ஒரு முக்கிய சங்கமாக நிரூபிக்கப்பட்டதுன்ட்டு. இதுக்கான ஆன்சர் சி, பிரம்மஞான சபை. இதுக்கு தெரியலனா கூட கொஸ்டின் வச்சு எடுக்கலாம். கொஸ்டினில் என்ன சொல்லியிருக்காங்க, தென்னிந்தியாவில் ஸோ பிரார்த்தனை சமாஜம் எங்கே ஆரம்பிச்சிருப்பாங்க, பம்பாயில். ஆரிய சமாஜம் பஞ்சாபில். பிரம்மஞான சபை அமெரிக்காவில் நியூயார்க்கில் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. பட் ஆனால் 1882 இங்கே சென்னை அடையாருக்கு மாற்றிருப்பாங்க. அதே மாதிரி பிரம்ம சமாஜம் அதுவும் கொல்கத்தாவில் ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ இதை வச்சு தூக்கலாம். பிரம்மஞான சபை இதை கொஞ்சம் பார்ப்போம். இது எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்கன்னா 1875 நவம்பர் 17 அமெரிக்காவில் நியூயார்க்ன்ற இடத்துல ரஷ்ய பெண்மணி பிளாட்ஸ்கியும் அமெரிக்காவை சேர்ந்த ஹென்ரி எஸ் ஆல்காட் இவங்களும் சேர்ந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. இந்த ஹென்ரி ஆல்காட் எங்கேயும் வருவார்னா அயோத்திதாசர் கூட லிங்க் ஆவார். எப்படின்னா, அயோத்திதாசர் ஒரு பௌத்தத்தில் மதத்து மேலே ஈடுபாடு வரதுக்கு காரணமாக வந்திருப்பார். ஸோ அங்கேயும் இவர் வருவார். இவங்க இந்த பிரம்மஞான சபை ஒரு நியூஸ் பேப்பர் ஆரம்பிச்சிருப்பாங்க, தியோசாபிஸ்ட்னு சொல்லிட்டு. அது எப்போனா 1879. இதை வேறு எப்படி சொல்லுவாங்கன்னா தியோசாபிக்கல் சொசைட்டின்னு சொல்லுவாங்க. தியோஸ்னா கடவுள், சோபாஸ்னா அறிவு. இப்போ தியோசாபின்னு என்ன சொல்லுவாங்கன்னா கடவுளை பற்றிய அறிவுன்னு சொல்லிட்டு. இது கூட ரிலேட் ஆனவங்க யாருன்னா அன்னி பெசன்ட். இவங்க 893 இந்தியாவுக்கு வருவாங்க. 907 இவங்க பிளாட்ஸ்க்கு செத்து போயிடுவாங்க. அதனால் இவங்க 1907 அன்னி பெசன்ட் இந்த பிரம்மஞான சபையோட அகில இந்திய தலைவராக பொறுப்பேற்றிருப்பாங்க. இந்த பிரம்மஞான சபை என்ன பண்ணுன்னா, இந்த இந்திய செவியல் நூல்கள், அப்போ உபநிடதங்கள், பகவத்கீதை இதெல்லாம் படிக்கிறதுக்கு உற்சாகம் மூட்டியிருப்பாங்க. அதே மாதிரி இந்தியாவில் பௌத்த மதம் இருக்குல்ல, அது புத்துயிர் பெறுவதற்கு இவங்க முக்கிய பங்காற்றிருப்பாங்க. இந்த பகவத்கீதையே அன்னி பெசன்ட் தமிழில் மொழிபெயர்த்திருப்பாங்க.